உலகெங்கும் உள்ள ஐபின் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னி ராசி நேயர்களுக்கு. கன்னி ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த பங்குனி மாதம் என்னவெல்லாம் பண்ண போகுது? என்னதான்யா பண்ண போகுது? அப்படின்னா, இது ஒரு 2 விதமா பிரிக்கலாம். முதல்ல ராசிநாதன் ஓரளவுக்கு வக்ரமா இருக்காரு. ஸோ முதல் ஒரு 10 நாட்கள் ஒரு மாரி டல்லா, ட்ரையா போகும். ஆனா அடுத்த 10 நாள் நீங்க எடுப்பீங்க பாருங்க ஸ்பீடு, செம்மையா இருக்கும். அப்படியே மாரத்தான்ல ஓடிட்டு இருக்கிற உங்கள அப்படி 100 மீட்டர் ரன்னிங்ல ஓட வச்சா எப்படி ஓடுவீங்களோ அந்த மாரி ஓட போறீங்க. சரி வாங்க பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா, கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படக்கூடிய மாதமாக இருக்கிறது. ஓகே. இப்பதானப்பா முடிஞ்சுச்சு. நீங்க நல்லது சொன்னா தான் நடக்க மாட்டேங்குது. உடம்பு முடியல, கெட்டது சொன்னா மட்டும் அப்படியே எனக்கு நடந்துருது மேடம்னு சொன்னீங்கன்னா, நான் என்ன பண்ண முடியும்? அந்த மாரி தான் இருக்கு இந்த மாசம். போன மாசம்லாம் வச்சு செஞ்சுச்சு. இனிமே மறுபடியும் முதல்ல இருந்து புரோட்டா சாப்பிடணுமானா, எஸ் ஆமா என்ன பண்றது? உங்க ராசிநாதன் யார் ராகுவோட உட்கார சொன்னது? நானா உட்கார சொன்னேன்? அவர் ராகுவோட உட்கார வேண்டியது, நீங்க என்ன கமெண்ட்ல கழுவி ஊத்துறது. நான் என்ன பண்றது? கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதுல? ஆரோக்கியத்துல முதல் கவனம். 2வது தயவு செஞ்சு யாரையும் நம்பாதீங்க. யூசுவலி நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்க ரொம்ப தெளிவு தான். இருந்தாலும் இந்த தடவை உங்ககிட்ட வந்துட்டு நான் சொல்லிட்டேன் மச்சான் உனக்கு எல்லாம் கிடைச்சிடும்பாங்க. உள்ள போயிட்டு அவனை போடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த வேலையை யார் பார்ப்பா தெரியுமா? மிஸ்டர் சனி செவ்வனே பார்ப்பார். 7ஆம் இடத்துல உட்காந்து அவர் வேற உங்கள தான் பார்ப்பேன்னு அடம்பிடிச்சு பார்க்குறாரு. நம்ம என்ன பண்ண முடியும்? சனிக்கு ரொம்ப பிடிச்சு சமசப்தமா பார்வையான 7ஆம் பார்வையாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். பாக்கியப்படி சனியுடைய பயிற்சியும் 6ஆம் தேதி நிகழ்ந்தாகிவிட்டது. ஓகே. இப்படி இருக்கக்கூடிய அமைப்புல சனியுடைய பார்வை இந்த பக்கம் லக்னத்து மேலே விழும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் 12ஆம் வீட்டு அதிபதியும் போய் சனியோட சேர்ந்திருக்கிறது. ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் கொஞ்சம் வக்ரமான அமைப்புல இந்த மாதம் ஆரம்பித்தது. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுல ஒரு மாதிரி குழப்பம் எட்டி போகும். குழப்பம்தான். அது ஒன்றும் பெருசாக உங்களுக்கு இம்பேக்ட் பண்ணுமானா பண்ணாது. பண்ணுறது சரியா, எடுத்தது சரியா, நம்ம போகிற பாதை ஓகேவா, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது. நான் போனதே சொன்னேன், உங்களுடைய உடலிலே, உங்கள் கணவருடைய உடலிலே முக்கியமாக பார்த்துக்கணும். இந்த தடவையும் அதே பாட்டு தான் போட போகிறேன். நான் 12ஆம் வீட்டு அதிபதி சனியோடு இணைந்து இருக்கிறார். சனியோட பிடியில் இருக்கார். அதுவும் ஆல்மோஸ்ட் இருக்கக்கூடிய இடம் நம்மளுடைய 7ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் உங்களுக்கும் கணவருக்குமான ஒரு சின்ன சின்ன டிஷ்யூமை உண்டாக்கலாம். இல்லை மேடம் நான் ரொம்ப நல்லவா, இல்லை அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த் ரீதியான பிரச்சனையை உருவாக்கி கொடுக்கும். அப்பாவினுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கு. தொற்றுநோய் உபாதைகள் மூலமாக திடீர்னு சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வருது, நிமோனியா ஃபீவர் வர்றது, இந்த மாதிரி டக்குன்னு நம்ம எதிர்பார்க்காம சில விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். கண்டிப்பாக அனுகூலம் கிடைக்கும். கொஞ்சம் அலைச்சல் மூலமான அனுகூலம் கிடைக்கும். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, 4ஆம் வீட்டு அதிபதி ஆல்மோஸ்ட் மிஸ்டர் குரு இந்த வக்ர நிவர்த்தி அடைந்து 4ஆம் வீட்டை தானே பார்க்குறாரு. ஸோ சுகஸ்தானத்தில் இருந்த பிரச்சனை நிவர்த்தி ஆயிடும். என்ன மேடம் பிரச்சனை வரும்னு சொல்கிறீங்க, பிரச்சனை நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறீங்க, எதைத்தான் எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனை வரும். எஸ் சனி கொடுப்பார். ஆனால் குரு என்ன பண்ணுவார்? அந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவார். அப்போது ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு இந்த மாதம் உங்களுக்கு கடந்து விடும். குரு அருளால் கண்டிப்பாக திருவருளால் நடக்கும். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபினான்ஷியலாக கொஞ்சம் இல்லை நிறையாவே கொஞ்சம் போராட வேண்டிய காலகட்டம். ஆனால் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சாதித்த மாதிரியான ஒரு உணர்வு கிடைக்கும் இந்த மாதம். ஒரு மாதிரி மனசை போட்டு பார்த்துட்டு இருந்த பிரச்சனை ஏப்ரல் 1-2 தேதிக்கு மேலே ஒரு மாதிரி நல்ல சுமூகமான நிலையை நோக்கி நகரும். அதுவே ஒரு பெரிய ஸோ மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 1 வரைக்கும் தான் ஒரு மாதிரி அந்த சங்கடங்கள்லாம் இருக்குமே தவிர, ஏப்ரல் மாதம் ஓரளவுக்கு ஒரு சமாளிஃபிகேஷனுக்குள்ளே வந்துடுவீங்க. ஒன்றும் பெருசாக நெகட்டிவாலாம் இல்லை. நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படியே குருவோட டிரான்சிட்டுமே வந்து உங்களுடைய 11ஆம் இடத்தை நோக்கி வரப்போகிறதுனால லாபத்தை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அது உங்களுக்கு வாரி வழங்கும். நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு வேலையில் இருந்த சுணக்க நிலை மாறும். ஒன்றா வேலையில் இருக்கலாமா வேணாமா, இல்லை சொந்த தொழில் பண்ணுவோமா, ஏன் எனக்கு மட்டும் இப்படியே வருதுன்ற மாதிரி அமைப்பெல்லாம் மாறி ஒரு மாதிரியான ஒரு கிளாரிட்டியும் ஒரு தெளிவும் கிடைக்கும். நிறைய பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவை பார்க்குறீங்கன்னா அதோட ரிசம்பிள் அப்படியே உங்ககிட்ட வரும்ல, இது இயல்பு தானே. அந்த மாதிரி சனி வந்து டைரெக்டாக சமசப்தமாக பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாலும் சனியோட இயல்பு உங்ககிட்ட வரும். இது ரொம்ப சிம்பிளான லாஜிக். அப்போ கொஞ்சம் லேசினஸ்ஸு, கொஞ்சம் தூக்கமாக இருக்கக்கூடிய நிலைமை, கொஞ்சம் டயர்டாக இருக்கக்கூடிய நிலைமை, கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாமேன்ற மாதிரிலாம் வரும். சில சமயம் அடுத்தவர்களை பார்த்து ஒரு சின்ன போட்டி பொறாமல் எட்டி பார்க்கும். அது நான் பொறாமன்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஏக்கப்படுவீங்க. அந்த ஏக்கப்படுறதோட நிப்பாட்டிக்கிட்டிங்கன்னா ஓகே. இல்லை தேவையில்லாமல் அதை குறித்து கொஞ்சம் வீட்டில் டிஷ்யூம் வாக்குவாதம் வந்ததுன்னா கஷ்டம். எலிவலையானால் தனி வலை வேணுன்ற மாதிரி வீடு வாங்கணுன்ற எண்ணம் மேலோங்கும். நிறைய பேருக்கு இடமாற்றம் உண்டும். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சண்டை வராமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் கன்னிராசி பெண்களாக இருந்தால் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் சண்டை வராமல் பார்த்துக்கோங்க. இந்த தடவை அதை கொஞ்சம் சனியுடைய பார்வையில் கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளை இந்த மாதம் கொடுக்குது. இல்லை மேடம் எப்பயுமே அப்படி தானே, ஓகே ஹைஃபை பண்ணிக்கோங்க, பழகிடுச்சு, நானும் அதே நான் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே. இல்லைன்னா கொஞ்சம் வெள்ளை பெட்ஷீட்டுக்கு ஆர்டர் கொடுத்துடணும்.
2.5 வருஷத்துக்கு தேவைப்படும். அதனால பெரிய இடமா பார்த்து குடுத்துருங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவ வந்துட்டு கொஞ்சம் கெத்தா இருக்க போறீங்க. எப்ப கெத்து வரும்? எல்லாம் கிடைச்சா தான் கெத்து வரும். அப்ப எல்லாமே கிடைக்க போகுது. ஆனா கொஞ்சம் ஈகோ வராம பார்த்துக்கங்க. இந்த தடவ எல்லாமே எனக்கு தெரியுன்ற மாரி ஈகோ வரும். இல்லாட்டி எனக்கு வேலை குடுக்குற அளவுக்கு இவங்களுக்கு தகுதி இல்லன்ற அடுத்தவர்களை பத்தின விமர்சனம் வரும். இந்த புறம் பேசுறது, காசிப் பேசுறதெல்லாம் நம்மள அறியாம நம்ம பேசினா செவ்வாய் அந்த வேலைய செவ்வனே பண்ண வைப்பாரு. உங்க தப்பு இல்ல. செவ்வாய் தப்பு தான். அவர் வேகமா இருக்காரா, அவர் போய் உட்கார்ந்திருக்கிற வீடு வேற யாரோட வீடுன்னா, குருவோட வீடு. 7ஆம் இடத்துல உட்கார்ந்து செவ்வாயும் பார்க்குறாரு. ஒரு கிரகம் பார்த்தாலும் பரவாயில்ல. இந்த தடவ செவ்வாயும் உங்கள பார்க்க போகுது, சூரியனும் உங்கள பார்க்க போகுது. ஸோ கன்னிராசிக்காரங்க இது எல்லாமே பாசிட்டிவா நீங்க ஆக்டிவேட் பண்ணி விட்டீங்கன்னா, அது ஆக்டிவேட் ஆயிடும். இல்லாட்டி ஒரு கமெண்ட் இல்ல 400 கமெண்ட் என்ன கழுவி தான் ஊத்துவீங்க நீங்க. அது வந்து டீஃபால்ட். ஏன்னா 7ஆம் இடத்தை எப்படி இயக்குதல் அப்படின்றது ஒரு கலை. அந்த கலையை கற்றுக்கொண்டு விட்டீர்களே ஆனால், நீங்க தேவையில்லாம எதுவும் நெகட்டிவா யோசிக்க மாட்டீங்க. அப்ப என்னன்னா, அமைதியா இருக்க வேண்டிய காலகட்டம் தான். அதை எப்படி பயன்படுத்திக் கொள்ளுதல், வந்தா எப்படி விலகி போதல்ன்ற ஒரு கிளாரிட்டியோட இருந்துட்டீங்கன்னா போதும். கொஞ்சம் டிலே ஆகும், கொஞ்சம் கோவம் வரும், கொஞ்சம் ஸ்பீடா பண்ணணும்னு நெனப்போம். அதாவது மனசு ஸ்பீடா பண்ணணும்னு சொல்லும். ஆனா நம்ம செய்யறது நம்மளே லேசா, ஐயோ! நான் நெனச்சேன், நான் தப்பு பண்ணிட்டேன். நான் நெனச்சேன், நான் தப்பு பண்ணிட்டேன் நம்மளே புலம்பிப்போம். வெளியிலயும் சொல்றதுக்கு நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ளேயே அப்படியே தான் சொல்லிக்குவோம். அதனால இந்த தடவ பிளான் போட்டு, செக்லிஸ்ட் போட்டு சில விஷயத்த முடிங்க. டக்குன்னு சில விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் செலவுகள் எட்டி பார்த்து தேவையில்லாம வீட்ல திட்டு வாங்காதீங்க. அதே மாரி இந்த தடவ ஸ்விக்கிக்காரனையும், சொமேட்டோக்காரனையும் வாழ வச்சே தீருவேன்னு அடம் புடிப்பீங்க. அத விட்டு கொஞ்சம் வீட்ல சமைங்க. இல்லாட்டி இந்த தடவ என்ன ஆகும் அப்டின்னா, தேவையில்லாம வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா அது காலபுருஷனுடைய 6ஆம் வீடு. அங்க குரு சனியோட பார்வை வரும்போது, நெறைய பேருக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் வருது. கழிவுகள் போற இடத்துல பிரச்சனை வருது. கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வருது. கேஸ்ட்ரிக் ஆகுது. ரொம்ப ஒரு மாரி வயிறு உப்பசமா இருக்கிறது. அடிச்சு போட்ட மாரி வலிக்கிறது உடம்பு. இதெல்லாம் நடக்கும். உடம்பு நல்லா இருந்தா தானே நம்மளுக்கால வேலை ஓட முடியும். இந்த தடவ சனியோட பார்வை கொஞ்சம் அதே மாதிரியான சினாரியோவை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவைப்படுகிறது. யாருக்கு? கன்னி ராசிக்காரர்களுக்கு. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிக்க போறீங்க. ஏன்னா 2ஆம் வீட்டாதிபதி செவ்வாயோட வீட்ல உட்கார்ந்திருக்காரு. தான் வீட்ட தானே வந்து அவரு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்து அவரு 7ஆம் பார்வையாவும் தான் வீட்ட தானே பார்க்குறாரு 2ஆம் இடத்த. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பயங்கரமா ஸ்பீடா படிக்குங்க. கன்னி ராசிக்கார பிள்ளைங்கலாம் இந்த தடவ ஸ்பீட் எடுத்து படிச்சுடுங்க. இதுவரைக்கும் புத்தியால வேலை செஞ்சா இனிமே உடம்பால வேலை செய்யும். நல்லா அங்க போறேன், இங்க போறேன், அந்த கிளாஸ் போறேன், இந்த கிளாஸ் போறேன்னு கன்னிராசிக்கார குழந்தைகளா இருந்தாலும் சரி, கன்னிராசிக்காரர்களுடைய குழந்தைகளா இருந்தாலும் சரி, இந்த தடவ கொஞ்சம் அதுகள பிடிக்க முடியாது. ஒரு இடத்துல உட்காராது. அந்த மாரியான ஹைப்பரா இருப்பாங்க புள்ளைங்க இந்த தடவ. அது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கோவத்த உண்டாக்கும். அதனால கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய பிள்ளைகள் மூலமாக சில சங்கடங்களும், சில பிரச்சனைகளும் வரும். கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். யாரு? கன்னிராசிக்காரங்க. 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வெளியில ஏதாவது சாப்பிட்டு வயிறு பிரச்சனையில மாட்டிக்கிறது, இல்ல வந்து வயிறு உபசமா இருக்கிறது, வேலையில கொஞ்சம் டென்ஷனா இருக்கிறது, அடிக்கடி வந்து ம் யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து இந்த டார்கெட் ஓரியன்டட் ஒர்க் பண்றீங்களோ, ஃபினான்ஷியல்ல இருக்கீங்களோ, நிதி சம்மந்தப்பட்ட வேலையில இருக்கீங்களோ, பேங்கிங்ல இருக்கீங்களோ, ஹெச்ஆர் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, டீச்சரா இருக்கீங்களோ, அத்தனை கன்னி ராசிக்காரர்களுக்கும் சரியான ராஜயோகம் தான். ஆனா, 1க்கு 2 தடவ பண்ணாதான் அந்த வேலை நடக்கும். கொஞ்சம் டிலே இருக்கத்தான் செய்யும். அத புரிஞ்சுக்கோங்க இந்த மாசம். 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. பேசுகிற வார்த்தையில கொஞ்சம் ஸ்பீட் ஆயிடும். கோவம் வரும். தேவையில்லாம நீங்களாவே ஏதோ ஒண்ணு கற்பனை பண்ணிப்பீங்க. அதனால அதுல மட்டும் கவனமா இருங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி? எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு ஒரு மாரி மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போவீங்க. சனி அத போக வைப்பாரு. அது உங்க தப்பு இல்ல. சனி தப்பு தான். ஆனா மத்தவங்கட்ட சொன்னா புரியுமா சனி தப்புன்னு? நீங்க தான் அதான் அவங்களுக்கு தெரிவிங்க. அப்ப நீங்க தான் தப்புன்ற மாரி உங்கள ப்ளேம் பண்ணுவாங்க. நெறைய ப்ளேமிங் நடக்கும். கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டிய காலகட்டமா தான் இருக்கு இந்த 1 மாதம். அதுக்கப்புறம் பாய் சொல்லிட்டு நம்ம போயிடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா ராசிநாதன் வேற தவறா எடுத்துக்காதீங்க. நீச்ச நிலைமையில இருக்கு. நீச்சம், உச்சம் நான் பெருசா எடுக்க மாட்டேன். வலுக்குறைவான நிலைமையில இருக்கும்போது, எல்லாரும் நம்மள அடிச்சு பார்ப்பாங்க. அது எல்லா பிளானட் வேற நம்மள தான் வேற பாக்குது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய காலகட்டம். பி ஸ்ட்ராங் அப்படின்றத எப்பயுமே சொல்லிட்டே இருங்க. கமெண்ட்லயும் பி ஸ்ட்ராங் அப்படின்னு பண்ணுங்க. சூப்பரா இருக்க போறீங்க. எத பத்தியும் வொரி பண்ண வேண்டாம். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும்? நரசிம்மர் வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். முடிஞ்சா சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மனும் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த கோயில விளக்கேற்ற முடியிற மாரியான ஒரு சினாரியோ இருக்குன்னா, தயவு செஞ்சு நெய் போட்டு 2 விளக்கேற்றி விட்டு வாருங்க. நரசிம்மரை வழிபட நாளை என்பது நரசிம்மரிடம் இல்லை. எப்பேற்பட்ட பிரச்சனையும் அப்படி நொடி பொழுதில் நரசிம்மர் காணாமல் போக வைத்துவார். முடிஞ்சா ஏலக்காய் மாலை கொடுங்க. நரசிம்மருக்கு புதன்கிழமை அன்று 6 to 7 இல்ல நீங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற ஆளா இருந்தா வீட்டுக்கு வந்து புதன்கிழமை பானகம் வைத்து நைவேத்தியம் பண்ணி நீங்களும் குடிச்சு வீட்ல இருக்கவங்களுக்கும் குடுங்க. இந்த 1 மாதம் அத பண்ணி பாருங்க. ரிசல்ட் உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும். ஸோ நரசிம்மருக்கு பானகம் வைத்து உங்களுடைய கோரிக்கையை சொல்லக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. இந்த மாதம் நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நெறைய கன்னிராசிக்காரங்க இந்த தடவ தவறா எடுத்துக்க வேணாம். நெறைய ஓநாய் பார்ப்பீங்க. நெறைய ஓநாய் பார்ப்பீங்க. ஓநாயா? எஸ் வுல்ஃப்.
அந்த பேரு இல்ல அந்த ஓனாய் பார்க்கறது, ஏதாவது ஒரு இடத்துல உங்க கண்ணுல படுறது, இல்ல ஃபோன திறந்தா உங்களுக்கு மட்டும் நீங்க தானே கன்னிராசி உங்களுக்கு மட்டும் தெரியும். பிரபஞ்சத்துக்கு தெரியும் யார் கன்னிராசி, எவர் ஃபோனுக்கு அனுப்பணும். இந்த தடவ நீங்க அத பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா, பின்னாடி உங்கள குழி தோண்ட ஆள் இருக்காங்க. கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்குன்றத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதே மாரி கன்னிராசிக்காரங்க யானை பார்ப்பீங்க. யானை பார்த்தீங்க அப்படின்னா, குருவுடைய அமைப்பு நல்லா இருக்கு. ஒருத்தங்க கண்ட்ரோல் கீழ இருக்குது. ராணா எப்படி தான் பலத்த தெரியாம ஒருத்தர் கண்ட்ரோல் கீழ இருக்குமோ, அதே மாரி உன் பலம் தெரியாம நீ உட்கார்ந்துருக்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரும் மேனிபுலேட் பண்ண விட்றாத அப்படின்னு சொல்லக்கூடிய காரணியாகத்தான் இந்த யானை பார்த்தல் என்கிற சினாரியோ உங்களுக்கு வரப்போது. வேலை இடத்தில் மிகுந்த கவனம் தேவை கன்னிராசிக்காரர்களுக்கு. இந்த தடவ நெறைய கன்னிராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து 888 நம்பர் கண்ல படும். வட்ட கண் சொல்லுங்க எனக்கு கமெண்ட்ல. 888 88 இல்ல வண்டி நம்பர் 88 வாங்குறது. இதே வண்டி வாங்குனதுல 88 வருது. இல்ல போற இடத்துல நீங்க முன்னாடி வண்டியில 8 பார்க்கறது. 88ன்ற நம்பரோட இயங்குதல்ன்றது இந்த தடவ கன்னிராசிக்காரர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. எதுக்கு இத சொன்னேன்றத நான் அடுத்த இதுல சொல்றேன். பார்த்தீங்கன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு சோதனையை சாதனையாக மாற்றக்கூடிய காலமாக இந்த பங்குனி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.